ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வீடு துடைக்கும் போது இந்த லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். நம்ம வீடு நாள் முழுக்க நல்ல வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டைல்ஸில் இருக்க கரை எல்லாமே நீங்கி நல்ல பளிச்சுன்னு சைனிங்காக இருக்குங்க. இது கூடவே நான் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இஞ்சி, பூண்டு, ஏலக்காய் இதெல்லாம் தட்டுறதுக்கு இந்த மாதிரி சின்ன இடிக்கல் வச்சுருப்போம் இல்லையா? இதில் முக்கியமாக நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் தட்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறமா நம்ம என்ன தான் சோப் போட்டு கழுவினாலும் இதில் அந்த இஞ்சி பூண்டோட வாடை இருந்துக்கிட்டே இருக்குங்க. அது போகவே செய்யாது. இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம ஒரே ஒரு பொருளை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த வாடை எல்லாமே போயிடும். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் தான் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இது போல் நல்லா மடித்து எடுத்து உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கங்க. அடுத்ததாக இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த நியூஸ் பேப்பரோடு சேர்த்து நம்ம இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நியூஸ் பேப்பரோடு சேர்த்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. சுற்றி உள்ளுக்குள்ளே எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. ரொம்ப நேரம் தேய்க்கணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கனாலே போதுங்க. ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் கழுவி எடுத்துருங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த நியூஸ் பேப்பரை குப்பையில் போட்டுட்டு தண்ணியில் கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இஞ்சி பூண்டோட வாடை சுத்தமாக அடிக்காதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம இந்த மாதிரி ஜீன் பேண்ட்லாம் வாங்கி போடுவோம் இல்லையா? ஜீன் பேண்ட் மட்டும் இல்லாமல் நார்மல் பேண்ட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிப்பெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஜிப் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சில நேரங்களில் அந்த ஜிப்பு லூஸ் ஆகி அடிக்கடி இது ஓப்பன் ஆகிருங்க. நமக்கே கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் பார்க்கலாங்க. இதுக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. இந்த ரப்பர் பேண்டை ஒன்று சேர்த்து வச்சுட்டு இந்த ஜிப்பில் மேலே இந்த மாதிரி ஒரு ஓட்டை இருக்கும் பாருங்கள். அந்த ஓட்டைக்குள்ளே இந்த ரப்பர் பேண்டை விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஜிப்போட சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி இழுத்துட்டு இந்த ரெண்டு சைடில் இருக்கிறத நம்ம இந்த மாதிரி ஒன்று சேர்த்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே இருக்கிற பட்டன் இருக்குது பாருங்கள், அதில் போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பட்டனை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜிப்பு கலரவே செய்யாதுங்க. நீங்கள் எப்படி வச்சிங்களோ அப்படியே இருக்கும். நம்மளாம் இதை ஓப்பன் பண்ணுற வரைக்கும் அது ஓப்பன் ஆகவே செய்யாது. ஸோ நமக்கும் சேஃபாக இருக்குங்க. ஜிப்புலாம் லூஸாக இருக்கிற பேண்ட்லலாம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் சர்க்கரைலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய டப்பாவில் நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். கிலோ கணக்கில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போங்க. இந்த சர்க்கரையோட வாசனைக்கு பார்த்திங்கன்னா எறும்பு அதிகமாக வரும் இல்லையா? அந்த மாதிரி எறும்பு எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் என்னென்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு 4 கிராம்பு எடுத்திருக்கேங்க. இந்த கிராம்பை இந்த மாதிரி சர்க்கரைக்கு மேலே போட்டு விட்டுட்டு இந்த டப்பாவை க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக குலுக்கி எடுத்துகிட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த கிராம்போட ஸ்மெல்லுக்கு ஒரு எறும்பு கூட வராதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் அரிசிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய டப்பா நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். ஆனால் நாளாக அதுக்குள்ளே சின்ன சின்ன வண்டு, பூச்சி, புழுலாம் வர ஆரம்பிச்சிருங்க. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருள் சேர்த்தா போதுங்க. இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா பிரியாணி இலை இருக்கு இல்லையா? பிரிஞ்சி இலை, இதுதான் எடுத்திருக்கேங்க. இதில் ஒரு 3-4 போல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த அரிசிக்குள்ளே நல்லா இந்த மாதிரி உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த அரிசிக்குள்ளே இந்த மாதிரி நல்லா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மேலே அரிசி வச்சு கவர் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் டப்பாவை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா 1 மாதம் ஆனாலும் உங்களுக்கு வண்டு, பூச்சி, புழு எதுவுமே வராதுங்க. நம்ம வச்சபடி அப்படியே இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வாழைப்பழம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழுத்துருச்சு அப்படின்னா வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க. அப்படியே நமக்கு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அப்படியே நம்ம தூக்கி போடுற மாதிரி ஆயிரும் இல்லையா? இனி வாழைப்பழம் ரொம்ப பழுத்துருச்சு, யாரும் சாப்பிட மாட்டேக்காங்க அப்படின்னா 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி வாய்க்கு ருசியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க.
ஒரு பவுல் எடுத்துக்கங்க. இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. இந்த ரெசிபி வந்து நீங்கள் மைதா மாவுலேயும் செய்யலாங்க. நான் வந்து ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்ததாக இந்த ஸ்நாக்ஸ் வந்து நல்லா மொறு மொறுன்னு வர்றதுக்காக இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சேர்த்துருக்கேங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஒரு இடிக்கல் எடுத்துக்கலாம். இதில் வந்து 3 ஏலக்காய் சேர்த்து தட்டி எடுத்துக்கலாங்க. உங்கள் வீட்டில் ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டேரெக்டாகவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தட்டி எடுத்து சேர்த்துக்கங்க. இந்த ஏலக்காயில் மேலே இருக்கிற தோல் வந்து நமக்கு தேவையில்லை. உள்ளே இருக்கிற அந்த விதை இருக்குது பாருங்கள், அதை மட்டும் நம்ம வந்து பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்த இந்த ஏலக்காய் விதையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ அடுத்ததாக இதில் வந்து தண்ணி சேர்க்கணும். தண்ணி வந்து ஃபஸ்ட்டே அதிகமாக சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் போயிடாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுக்கணுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். அவ்வளோதாங்க, நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம வாழைப்பழத்தை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த தோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாங்க. நம்ம பஜ்ஜிலாம் செய்கிறதுக்கு வாழைக்காய் வந்து கட் பண்ணி எடுப்போம் இல்லையா, அது போல் தாங்க. இந்த மாதிரி கத்தியை வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக ஒரு கடாயில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா மிதமான தீயில சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த வாழைப்பழத்தை நம்ம ரெடி பண்ணி எடுத்த அந்த பேட்டர் இருக்குது பாருங்கள், அந்த மாவில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா முக்கி எடுத்துட்டு சூடாக இருக்கிற எண்ணெயில் சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணுங்க. அது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான டேஸ்டியான பழம்பொரி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இனி உங்கள் வீட்டில் வாழைப்பழம் வந்து யாரும் சாப்பிடலை, அப்படியே இருக்குது, வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா டக்குன்னு இது போல் ஈவினிங் நேரத்தில் 10 நிமிஷத்தில் ஈஸியாக இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சுவையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அரிசி மாவுலாம் சேர்த்துருக்கிறதுனால வெளியே நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம கடைகளில் அதிக காசு கொடுத்து வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய ஃப்ளோர் க்ளீனிங் லிக்யூட்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம். நம்ம என்ன தான் அதை வச்சு க்ளீன் பண்ணாலும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த வீட்டில் அந்த டைல்ஸில் இருக்கிற கரை வந்து போன மாதிரியே இருக்காதுங்க. நமக்கும் மனசுக்கு திருப்தியாகவே இருக்காது. இந்த டிப்பில் நம்ம செலவில்லாமல் ஒரு சூப்பரான எஃபெக்டிவான க்ளீனிங் லிக்யூடு தான் ரெடி பண்ண போகிறோம். இதை வச்சு நம்ம வந்து வீடை துடைக்கும் போது பார்த்திங்கன்னா வீட்டில் டைல்ஸில் இருக்கிற கரை எல்லாமே நீங்கி டைல்ஸ் வந்து நல்ல பளபளன்னு ஷைனிங்காக இருக்குங்க. வாங்க அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கங்க. ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டூத் பேஸ்ட் சேர்க்க போகிறோம். நான் வந்து சென்சோடைன் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுவீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேங்க. ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கையை வச்சு அந்த பேஸ்ட்டை வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சி வர்ற வரைக்கும் கலந்து விட்டுக்கங்க. ஸ்பூனை வச்சு கலந்து விடுறதை விட இந்த மாதிரி கையை வச்சு கலந்து விடும்போது அந்த பேஸ்ட் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடுங்க. இப்போ அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உங்கள்கிட்ட கல்லுப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் கல்லுப்பு சேர்த்துக்கங்க. இப்போ அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. கடைசியாக இதில் நம்ம வந்து ஒரு கற்பூரம் சேர்க்க போகிறோங்க. இந்த மாதிரி கற்பூரத்தை நல்லா நுணுக்கி பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த உப்பு கற்பூரம் அதெல்லாம் தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கங்க. இப்போ அடுத்ததாக இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான க்ளீனிங் லிக்யூட் ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு நம்ம வீடு துடைக்கும் போது வீடு வந்து நல்லா பளபளன்னு சூப்பராக ஷைனிங்காக இருக்குங்க. இப்போ அடுத்ததாக நான் வந்து இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த லிக்யூடை சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒருக்கா நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மாப் போட்டு நம்ம வந்து நல்லா டைல்ஸை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மஞ்சள் சேர்த்துருக்கிறதுனால வீட்டில் இருக்கிற டைல்ஸில் மஞ்சள் கரை வந்து படியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டைல்ஸில் வந்து மஞ்சள் கரை படியவே செய்யாதுங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டைல்ஸ் தான், ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கரை வந்து படியவே இல்லைங்க. நான் க்ளீன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். நீங்கள் பயப்படாமல் க்ளீன் பண்ணலாங்க. கடைகளில் அதிக காசு கொடுத்து நம்ம வந்து ஃப்ளோர் க்ளீனிங் லிக்யூட் வந்து வாங்கிட்டு வந்து அதை வச்சு க்ளீன் பண்ணாலும் நமக்கு வந்து நல்ல சைனிங்காக இருக்காதுங்க. அந்த டைல்ஸில் இருக்கிற கரையும் போகவே செய்யாதுங்க. ஆனால் நம்ம வந்து செலவில்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள், நல்ல பளிச்சுன்னு இருக்குங்க. நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற டைல்ஸை வந்து சுத்தம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2-3 தண்ணி எடுத்து நம்ம வந்து துடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி லிக்யூட் ரெடி பண்ணி துடைச்சி பாருங்கள், ஒரு தண்ணியிலேயே உங்களுக்கு வந்து வீட்டில் டைல்ஸில் இருக்கிற கரை எல்லாமே நீங்கி நல்ல பளிச்சுன்னு சுத்தமாயிடுங்க. நம்ம இதில் கற்பூரம்லாம் சேர்த்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கற்பூரம் வந்து நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த கற்பூரத்தோட வாடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈ வந்து மொக்கவே செய்யாதுங்க. ஸோ வந்து நம்ம வீட்டில் வந்து ஈ தொந்தரவும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சிகளுக்கும் கற்பூரத்தோட வாசனை வந்து பிடிக்கவே செய்யாதுங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வீடு துடைக்கிறப்ப நம்ம வீட்டில் வந்து கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சிகள் தொந்தரவும் இருக்காதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.